ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ரவுடி ஜனார்தனா அப்படின்ற ஒரு டைட்டில் கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன இது? ஓ, கத்தியா? வண்டி சோத்த தின்னுட்டு ஒரு பானை ரத்தம் குடிக்கிற ராட்சசனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நான் பார்த்திருக்கேன். கொம்ப வச்சு அவன் கதையை அவனை எழுதினவன். கண்ணீரை உடம்பெல்லாம் ரத்தமா பூசிக்கிட்டவன். சாவு கண்ண முன்னால வந்து நின்னாலும் யாருது? கத்தியா மாறி பாயிரவன். அவனை பார்த்துட்ட எனக்குள்ள வேற மாதிரி இருக்கு. வேற லெவல். என்கிட்டயும் இருக்கானுங்க கொம்பு முளைச்ச ராட்சசங்க, ரத்த வெறி பிடிச்ச ரவுடிங்க. விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கலிங்கப்பட்டினத்துல வீட்டுக்கு ஒரு தேவடியா பையனா ரவுடின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ரவுடிங்கிற வார்த்தையை தான் பேராவே மாத்திக்கிட்ட ஒருத்தா இருக்கா. ஜனார்தனா. ரவுடி ஜனார்தனா. வேற லெவல். மியூசிக் நல்லா இருக்கு. என்ன இது? ரவுடி ஜனார்தன் December 20. ஓகே, கிளிம்ஸ் பார்த்தாச்சு. கிளிம்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. விஜய் தேவர்கொண்டா சாரோட ஆக்டிங் வேற லெவலு. அது மட்டும் இல்லாம அவரோட கெட்டப், அவர் ரோல் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து அவர் ரோல் செலக்ட் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளவு ரக்கடா, இவ்வளவு வயலன்ஸா, இவ்வளவு டெரிஃபிக்கான ஒரு ரோல் வந்து அவர் பண்ணதில்லைன்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலே வேற லெவல்ல தான் இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபயர், அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து கிளிம்ஸ் தான். ஸோ ஸ்டோரியை பத்தி பெருசா அவங்க ரிவீல் பண்ணல. இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக் சீனும் இருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா, அவர் லாஸ்ட்ல வந்து அந்த காலில் கயிறு கட்டியிருக்கோம், அதை வந்து ஒரு கல்லை வச்சு இது பண்ணி அதை அறுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாரோ வந்து இறந்து தண்ணிக்குள்ள விழுந்து இறக்குற மாதிரி ஒரு சின்ன வயசு ரோலு, அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாகா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன பிளாஷ்பேக்குன்னு கிளியரா தெரியல. இருந்தாலும் ஏதோ ஒரு இன்டென்ஸான பிளாஷ்பேக் இருக்கு. அதாவது இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு வந்து கேஜிஎஃப் தான் ஞாபகம் வருது. அதாவது இவங்க அந்த பில்டப்பா பேசுறது, அந்த விஷுவல்ஸ், அதுக்கப்புறம் அவரை போர்ட்ரேட் பண்ண விதம், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரின்ற வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் மாதிரி காட்டுறாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா கேஜிஎஃப் ஞாபகம் தான் வருது. அது எப்படி சின்ன விஷயம் சாதாரணமா இருக்கிற பையன் தான், அவங்க அம்மா வந்து இறந்து போனோடனே அவங்க சொல்லிட்டாங்கன்ற ஒரு வார்த்தைக்காக ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆவாரு. அந்த மாதிரி தான் யாருக்கும் பயப்படாத ஒரு கேங்ஸ்டர் ஆறாருல. அதே மாதிரி தான் அந்த ஸ்டோரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல நார்மலா இருக்கிற பையன், அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவோ அக்காவோ யாருன்னு தெரியல, யாரோ தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி அதை வந்து அவங்க காப்பாத்துற மாதிரி ஏதோ ஒரு சீன் காட்டினாங்க. அதை பார்க்கும்போது அவங்க அம்மாவோ அக்காவோன்னு தெரியல, யாரோ வந்து அவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. அவங்களையும் யாரையோ கொல்றாங்க. கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் இருக்காரு. அந்த சமயத்துல ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. அதாவது அவர் வந்து செய்யறத பார்த்து இவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ண ரவுடி ஆகுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அது ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை பத்திலாம் பெருசா எதுவும் சொல்லலை. இது என்னோட கெஸ் தான், என்னோட ப்ரெடிக்ஷன் தான். சும்மா வந்து இதை பார்த்ததை வச்சு எனக்கு தோணுது தான் இதுதான் இருக்கணும்னு
படத்துல இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. சரி, ஓகே. டிசம்பர் 2026 தான் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.